Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் பிரகாஷ் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் டீச்சர். ரொம்ப சூப்பராக நம்ம அப்கமிங் கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா டிஎன்இஏ. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸு 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பேப்பர் கரெக்ஷன் முடிச்சாச்சு. இந்த தடவை கட் ஆஃப் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த கட் ஆஃப் கேல்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹவு டு கேல்குலேட் கட் ஆஃப் இந்த வருஷத்தில் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? நவ் வி ஆர் கோயிங் டு see that only. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட விதாந்தோவில் கம்மிங் 28 யூ ஆர் கோயிங் டு கெட் அ வெரி பிக் சர்ப்ரைஸ். ஆல் இண்டியா லெவலில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இஸ் கோயிங் டு கம். ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டே இருக்கு. ஸோ வி வில் see what that is. ஓகே, ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ how to calculate the cut off. ஸோ கட் ஆஃப் எப்படி calculate பண்ணுறது? how to calculate. ஸோ how to calculate the cut off அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஎன்இஏ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் calculated ஃபார் 200 மார்க்ஸ். ஸோ 200க்கு தான் இது calculate பண்ண போகிறாங்க. 200க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட கட் ஆஃப். இதுக்கு தேவையானது எல்லாமே மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட் தான் தேவை. ஸோ மேக்ஸ் என்ன அப்படின்னா 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஸ்மால் எக்ஸாம்பிள். ரைட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். 100க்கு நம்ம எல்லாருமே எக்ஸாம் 100க்கு தான் எழுதியிருக்கோம். ஸோ மேக்ஸில் 100க்கு நீங்கள் வாங்கின மார்க்கு ஒரு 94 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட்டாக மேக்ஸில் நீங்கள் வாங்கின மார்க்கு 94. அடுத்து ஃபிசிக்ஸில் நீங்கள் வாங்கின மார்க் என்ன அப்படின்னா 100க்கு ஒரு 90 வாங்கியிருக்கீங்க. 100க்கு 90 அப்படின்னா 90 டிவைடட் பை 2. 90 டிவைடட் பை 2, ஏன்னா 50க்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 90 டிவைடட் பை 2 என்னது? இட் இஸ் கோயிங் டு பி 45. ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு பி 45. அதே மாதிரி என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரிலையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 90 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 90 பை 2 கோயிங் டு பி 45. ஸோ அப்போ என்ன வரப்போகுது? கட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 4 10 18 184. அப்போ 200க்கு உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் என்ன அப்படின்னா 184 அப்படிங்கிறது தான் இன்ஜினியரிங் கட் ஆஃப். உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் என்னது? 184. பசங்களா, இந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது தயவு செய்து இதில் என்னோட கட் ஆஃப்க்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை உங்கள் மனசுலேருந்து தூக்கிடுங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ இருக்குது. என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் ரவுண்ட் 3யோட முடிவில் கடைசி மதிப்பெண் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. இட் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் 77.5 அவுட் ஆஃப் 200. பசங்களா, 77 மார்க்கு மட்டும்தான், 77.5 மதிப்பெண்கள் வாங்கி கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு காலேஜில் டிஎன்இஏ 2023 வழியாக ஒரு பையன் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் இருக்கா? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3யோட மார்க் அனாலிசிஸ், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3யோட அனாலிசிஸ் அடுத்த வீடியோஸ் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். அப்போ நம்மளோட கட் ஆஃப் எவ்வளோ மார்க் இருக்குது, இந்த கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு கிடைக்குமா, அப்போ நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்இஏ வழியாக போகிறப்போ உங்களுக்கு ஃபீஸில் மிகப்பெரிய கன்செஷன் இருக்க போது, ஃபீஸ் குறையப்படும். அதுதான் நான் சொல்கிறேன். இதே மார்க்குக்கு ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் வந்து என்ன அப்படின்னா நான் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் சார் நான் வாங்கியிருக்கேன், என்னோட மதிப்பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 134 தான் சார் வாங்கியிருக்கேன் அவுட் ஆஃப் 200. சார் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா? சான்ஸ் இருக்குது, ஏன் இல்லை? ரவுண்ட் 3 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ரவுண்ட் 3 வரைக்கும், ரவுண்ட் 3ல கடைசி மார்க்கு போன தடவை இன்ஜினியரிங் அட்மிஷனில் வாங்கினவங்க 77.5. எங்கே போன தடவை 50,000 சீட்டு ஃபில்லே ஆகலைங்க. 1.5 லட்சம் சீட் இருந்திருக்கு, 1,10,000 சீட்டு தான் ஃபில் ஆயிருந்துச்சு. மீதி 50,000 சீட் ஃபில் ஆகவே இல்லை. பிகாஸ் மாணவர்கள் எனக்கு கிடைக்காதுன்ற ஒரு மென்டாலிட்டியில் விட்டுறாங்க. உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு கெட் அ சீட். அதனால் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கிட்ட என்ன வேணால் கட் ஆஃப் வரட்டும், இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா டெஃபினட்டாக டிஎன்இஏல அப்ளை பண்ணுங்கள். இப்போயே போய் ஃபீஸை கட்டி காலேஜில் சேர வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஷுவராக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பின்னாடி காலேஜில் உங்களுக்கு சீட் கொடுப்பாங்கங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
காலேஜுக்கு சீட் வேணும், கண்டிப்பாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக சீட் கிடைக்கும். இங்கே இந்த 77.5 வாங்கின கௌதம் அப்படின்ற மாணவன் நினைக்கிறேன் எனக்கு பேர், நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட் காட்டுறப்ப சொல்கிறேன். அந்த மாணவன் கிடைச்சப்போ ஏன் உங்களுக்கு கிடைக்காது? 134, 120, 140, 160 இந்த மார்க்லலாம் நிறைய மாணவர்கள் கிடக்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கட் ஆஃப் கால்குலேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மேக்ஸ் 100க்கும், ஃபிசிக்ஸ் 50க்கும், கெமிஸ்ட்ரி 50க்கும் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. இங்கே என்ன மார்க் வருதோ அந்த மார்க் என்னது அவுட் ஆஃப் 200 உங்களோட மதிப்பெண் கிடையாது. 0.5, 0.68, 0.7 இப்படி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், அப்ளிகேஷன் நம்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு ஓப்பன். கெட் ரெடி ஃபார் தட். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. என்னைக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஈவினிங்கில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ பசங்களா. பாய், see you.